இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கவிருக்கிற வார்த்தை பெரிதான ரட்சிப்பு என்கிற வார்த்தை. இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வார்த்தை அது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 4வது வசனம். இந்த 2வது அதிகாரத்திலே முதல் சில வசனங்கள் தேவதூதர் மூலமாக உரைக்கப்பட்ட காரியங்களை பற்றி சொல்கிறது. இந்த பெரிதான ரட்சிப்பு என்பதை ஆங்கிலத்திலே சோ கிரேட் சால்வேஷன் என்று சொல்கிறோம். நாம் அறிந்திருக்கிறபடி மோசேயின் நியாயப்பிரமாணம் கடினமானதாக இருந்திருக்கிறது. அதிலே கீழ்ப்படியாமைக்கு கடுமையான தண்டனைகள் சொல்லப்பட்டிருந்தது. கீழ்ப்படியாமை என்பது மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி மிக பயங்கரமான ஒரு குற்றமாக இருக்கிறது. இங்கு 1வது மற்றும் 2வது வசனங்களை பார்க்கலாம். அதிலே நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் என்று அவர் ஆரம்பிக்கிறார். எபிரேயராக்கியோன் 2வது தேவதூதர் மூலமாக சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமாக எதுவும் செய்யக்கூடாது, தண்டனை உண்டு. அத்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது எது? இந்த சுவிசேஷமும் இந்த ரட்சிப்பை பற்றிய சத்தியமும். தேவதூதர்கள் மூலமாக கேட்டதையே நாம் எவ்வளவு அதிகமாய் கேட்க வேண்டும் என்றால், இவ்வளவு பெரிய ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்த இந்த சத்தியத்தை நாம் எவ்வளவு அதிகமாய் கேட்க வேண்டும் அல்லது இதை கடைபிடிக்க வேண்டும். இந்த ரட்சிப்பை குறித்து நாம் எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த 4வது வார்த்தை கற்றுத்தருகிறது. அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் அப்படியே சொல்லி கொண்டு வந்து பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி கீழ்ப்படியாமைக்கு தண்டனை. ஆனால் இங்கு இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து ஒருவேளை நாம் கவலையற்றிருந்தால் பெரிதான தண்டனை கிடைக்கும் என்று அவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இங்கு இந்த வார்த்தை ஒரு பெரிய வார்த்தை. எது? ரட்சிப்பு என்கிற வார்த்தை. இதை நமக்கு சொன்னவர், இதை நமக்கு கற்றுத்தந்தவர் அல்லது இதை கொடுத்தவர் பெரிய நபர், a greater person. பெரிய வார்த்தை, பெரிய ஒரு விஷயத்தை குறித்து பெரிய ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். கவலையற்றிருப்போமானால் என்கிற இந்த பதத்தை ஆங்கிலத்திலே நெக்லெக்ட் என்று வாசிக்கிறோம், போடப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த நெக்லெக்ட் என்பதை எந்த விதத்திலே புரிந்து கொள்ளலாம் என்றால், நான் மத்தேயு 22 5வது வசனம் ஒரு உவமையை ஆண்டவர் சொல்லுகிறார். போய் கல்யாணத்துக்கு அழைத்து வர சொல்லி ராஜா அனுப்புகிறார். அதில் உள்ள 5வது வார்த்தைக்கு இது ஒப்பிடப்படுகிறது. அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். அசட்டை செய்தல், இந்த நெக்லெக்டிங், கவலையற்றிருப்போமானால் என்கிற இந்த வார்த்தையை அசட்டை செய்தலுக்கு அவர்கள் ஒப்பிடுகிறார்கள். இந்த எபிரேயர் நிருபமானது புறஜாதிகளுக்கோ ஆண்டவரை அறியாதவர்களுக்கோ எழுதப்பட்டதல்ல. மாறாக கிறிஸ்துவ விசுவாசிகளை விசுவாசத்திலே உற்சாகப்படுத்தும் விதமாகவும் என்கரேஜ் பண்ணும்படி, அதே நேரத்திலே அதிலே தவறுகிறவர்களை எச்சரிக்கும்படி வார்ன் பண்ணும்படியாக எழுதப்பட்டது. அதனால்தான் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தண்டனைக்கு எப்படி தப்பிப்போம்? இந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனை வருமே, அதற்கு எப்படி நாம் தப்பிக்க முடியும் என்று எபிரேயராக்கியோன் கேட்கிறார். இங்க டேஞ்சர், ஆபத்து அல்லது அபாயம் என்பது ரட்சிப்பை குறித்து அறியாமல் இருப்பதல்ல, மாறாக ரட்சிப்பை அசட்டை செய்வது. நீங்களும் நானும் எத்தனை ஆண்டு காலமாக சபைகளிலே, தனி கூட்டங்களிலே இந்த ரட்சிப்பை குறித்து பேசி கேட்டிருக்கிறோம். இதை குறித்து நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்களே, ஆனாலும் இந்த அனுபவம் இருக்கிறதா? இந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால், பயமற்று இருப்போமானால் எப்படி வருகின்ற தண்டனைக்கு நாம் தப்பிக்க முடியும்? இதைத்தான் எபிரேயராக்கியோன் கேட்கிறார். சோ கிரேட் சால்வேஷன், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. இந்த இவ்வளவு பெரிய என்கிற வார்த்தையை எப்படி விளங்கி கொள்ளலாம்? நமக்கு தெரிந்த யோவான் 16 நமக்கு மனப்பாடமாக தெரிந்த வசனம், தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு
அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய்? அவ்வளவு பெரிய ரட்சிப்பு இது. எவ்வளவாய்? தன்னுடைய சொந்த மகனை தரும் அளவிற்கு அவர் இதை நேசித்தார். தம்முடைய சொந்த மகனை பலியிடும்படி, அதற்கு ஈடாக தரும்படி அவர் அந்த அளவிற்கு இந்த பூமியில் உள்ளவர்களை நேசித்ததினாலே அளவிற்கானது என்று பார்க்கிறோம். எதையாவது நாம் அசட்டை செய்கிறவர்களாக இருந்தால் அதை குறித்து அக்கறையற்றவர்களாக இருப்போம். இந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்ற கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்று எத்தனை சபைகள் தான் எத்தனை. அப்படி என்றால் அவர்களுக்கு இதன் மீது அக்கறை இல்லையா? அவர்கள் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லையா? இதை மதிக்காததினால்தான் அல்லது இதை பற்றியதினாலே அவர்கள் ஒருவேளை இதை அசட்டை செய்கிறார்களோ என்னவோ. இதை கிறிஸ்தவர்கள் இன்று ஏதோ கிடைத்த ஒரு பரிசு என்று நினைத்து கொள்ளுகிறார்கள். ரட்சிப்பு என்பது ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுத்துருக்காருப்பா கிஃப்டா, வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி தூக்கி போட்டுடலாம். திஸ் இஸ் நாட் எ கிஃப்ட். இது நீங்களும் நானும் காப்பாற்றப்பட்ட ஒரு நிகழ்வு. நாம் ரெஸ்கியூ பண்ணப்பட்டோம் ஆண்டவராலே. பாவத்திலே மூழ்கி இருந்தோம், அவராலே நாம் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். அதுதான் அந்த ரட்சிப்பு. இங்க ரட்சிப்பு மேலானது. So great salvation. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. அது பெரிது. ஏன்? Why that is so great என்றால் இது ஒரு பெரிய இரட்சகராலே தரப்பட்டது. இரட்சகர் தந்த ரட்சிப்பு from by a great savior. அடுத்து இது பெரிதானது. ஏன்? இதற்காக தரப்பட்ட விலைக்கிரயம் பெரிது. நம்ம 3:16 யோவான்ல வாசிச்சோம். தன்னுடைய சொந்த குமாரனை அவர் தந்தார். இவ்வளவு பெரிதான ஒரு விலைக்கிரயம் செலுத்தி இந்த ரட்சிப்பு பெறப்பட்டிருக்கிறது. அடுத்து நாம் ஏற்க வேண்டிய பெரிய தண்டனையை ஆண்டவர் நமக்காக ஏற்றுக்கொண்டார். கிரேட் பெனால்டி. பெரிய ரட்சகர் நமக்கு தந்தது ரட்சிப்பு. பெரிய விலைக்கிரயம் தரப்பட்டிருக்கிறது. பெரிய தண்டனைக்கு ஈடாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். பெரிய ஆண்டவர் சொன்ன இந்த ரட்சிப்பு என்கிற கட்டளை பெரிய விஷயம் தானே. அதனால தான் அவர் சொல்றாரு so great a salvation. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. இன்று இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது ரட்சிப்பை பற்றின உணர்வு இல்லாமல் இருப்போமானால் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நம்முடைய பிள்ளைகளை அந்த அனுபவத்திற்குள்ளே வளர்ப்போம். இன்னைக்கெல்லாம் விசுவாசிகளுக்கு சபையில் ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டால் சிரிப்பு வருது, ஒரு கேலியாக இருக்குது. ஆனால் வருத்தத்திற்குரிய விஷயம், இந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிப்போம்? நாம் எச்சரிக்கையாக இருப்போம், கவனமாக இருப்போம். ரட்சிப்பு மேலானது. எல்லாரும் அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும். அதற்காகத்தான் ஆண்டவர் சிலுவையிலே தன்னை ஈந்தார். இந்த நாட்கள் அதை தியானிக்கிறோம்ல. ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ள நம்ம குடும்பத்தில் எல்லாரும் வந்துட்டாங்களான்னு பார்ப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.